ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம கூட வந்து யார் வந்திருக்காங்கன்னா நம்ம நேஷன் டைரக்டர் சி குமரேசன். டைரக்டர் மட்டும் சொல்ல முடியாது, ஆக்டர் நிறையா நிறைய நிறைய சொல்லலாம். எனக்கு அது கூட பதறுது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் ஆக்சுவலி மலேசியன் ஆர்டிஸ்டில் எனக்கு ஒன் ஆஃப் த அதாவது மலேசியன் படம் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா படம் இருக்கு. எந்த அளவுக்கு இல்லை உண்மையா சீரியஸாக எந்த அளவுக்கு வந்து அண்ணனை பிடிக்கும்னா, அவரோட கொஞ்சம் கதை எனக்கு தெரியும். அதில் ஒரு கதை என்னன்னா, அண்ணனுக்கு வந்து என்ன டைரக்டர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை, கரெக்டான. ஆனால் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் இன்ஜினியர் ஆகணும். ஆமாவா? ரொம்ப நாளாச்சு. ஆமாம், சின்ன எங்கேருந்து இது இந்த ஃபேக்ட் உங்களுக்கு கிடச்சிது? அந்த அளவுக்கு தேடி வச்சுருக்கோண்ணே உங்களை பற்றி. ஏன்னா உங்களை மொத நான் பார்த்தது கிரஹாஸ். அதுக்கப்புறம் தான் சில படத்தெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் மலேசியன் இண்டஸ்ட்ரி மேலே, ஐ மீன் இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி மேலே, தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே எனக்கு கொஞ்சம் ஈர்ப்பு வந்தது. அந்த சரி சம்திங் இருக்குது அண்ணனோட ஆக்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு மற்றவங்கள நான் குறைச்சி சொல்ல, எனக்கு அவரோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சி. அண்டு அண்ணன் டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு கேளுக்கு வந்தீங்க. வந்துட்டு கொஞ்சம் ஃபார்மலாக டையெல்லாம் கட்டிட்டு ஒரு ஸ்டூடியோவில் போயிட்டு இந்த மாதிரி நான் டைரக்டர் ஆகணும், எனக்கு சான்ஸ் கொடுங்க கேட்டிங்க, கரெக்டாக? அந்த இடத்துல அங்கேருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு, ஓகே ஒரு சீன் இருக்குது நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த டைம் வந்து அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் ரோலுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ நீங்கள் போயிட்டு அங்கே சண்டை போட்டிங்க, ஐ மீன் சண்டை போடல, ஒரு வாக்குவாதம் பண்ணீங்க. ஆக்டிங் வரல, எனக்கு டைரக்ட் பண்ணுறது தான் பிடிக்கும், நான் டைரக்ட் பண்ணுவேன், எனக்கு சொல்லித்தாங்க, நான் க்ரூவாக சேர்றேன். அந்த டைமில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இவரை வந்து கிரஹாஸ், அண்டர்கவர் ராஸ்கல்ஸ், அப்புறம் நிறையா படம் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அது என்ன வார்த்தைனா, இல்லை எனக்கு புரியல. ஏன்னா பர்சனலாக ட்ராவல் பண்ணேன். அது சீரியஸாக எனக்கு அண்ணன் அந்த அளவுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு அண்ணனோட படத்துலேருந்து தான் நான் மலேசியா படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையான இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலையே. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு சொல்லியிருக்காரு, நீ டைரக்ட் பண்ணணும் ஒரு ஆளை, நீ நடிச்சாதான் ஒருத்தனை நடிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு நீ நடிச்சு பார்த்தா தான் உனக்கு தெரியும், அப்புறம் தான் நீ டைரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து நடிச்சு இப்போ ஒரு டைரக்டரா வந்து உட்காந்துருக்கு. இல்லையே நம்ம கூட இவ்வளோ அருவா இருக்க மாட்டானே. எனக்கு புரியல. இது வினோதா இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சதுக்கு காரணம் எனக்கு சீரியஸாலே அண்ணனோட படம் பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் நீங்கள் காணாவே போயிட்டீங்க. நானும் நினச்சேன் அண்ணன் இருக்காரா இல்லையா, என்னது அண்ணனோட இல்லை, ஐ மீன் அண்ணனோட படங்களே வெளியாகிறது இல்லையா. அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அண்ணன் டைரக்ஷனில் வந்துட்டார், டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ இப்போ நான் சொல்கிறத விட நீங்களே சொல்லிடுங்க. ஐ மீன் அண்ணனோட எத்தனை படம் அதுக்கப்புறம் வெளியாக இருக்குது, நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் நடித்த படம் இதுக்கப்புறம் வெளியாகுமா, இல்லை நீங்கள் இதுக்கப்புறம் டைரக்ட் மட்டும் தான் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்க சொல்கிறதுக்கு இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள். இல்லை இப்போ என்னோட ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். ஏன்னா இந்த வீடியோவில் 5 நிமிஷமா அவனே பேசுங்க சொல்லி சலிச்சு போச்சு. அது ஆரம்ப காலத்துலேருந்து இதை தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி தான் வந்தேன் அப்படி இண்டஸ்ட்ரியில். அது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி வரோன்றது முக்கியம் இல்லை, எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுலாம் எல்லாராலையும் வர முடியும். கண்ட காரணம்லாம் சொல்லுவோம், நான் இப்படி வந்தேன், இந்த மாதிரி ஆச்சு, இப்படி வீட்டுக்கு தெரியாமல் வந்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி படிக்கிறதுக்கு வேறு, ஃபேமிலிக்கு தெரியாமல் வந்து இதெல்லாம் அது நம்ம எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப்பு. பட் எவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி அதுலேயே சஸ்டெயின் பண்ணுறன்றது தான் முக்கியம். கடைசி வரைக்கும் இருக்குமான்றது தான் முக்கியம். அப்போ கடைசி வரைக்கும் இருந்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த தொழில் மேலே ஒரு பக்தி இருக்குது. ஏன்னா அதை விட்டுட்டு வேறு தொழில் தேடி போகாமல் கரெக்டாக அதிலே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு நம்மளே சொல்லிக்க ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு சொல்கிறோமோ இல்லையோ, நம்ம மற்றவங்க அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறாங்களோ இல்லை நம்மளை பற்றி சொல்கிறாங்கன்னு சொன்னால் தட் மீன்ஸ் நம்மளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்ல வேலை பண்ணியிருக்குமே அப்படின்ற ஒரு உணர்வு வரும், அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் எஸ் ஆஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு வரவே இல்லை இந்த இண்டஸ்ட்ரிக்கு. நான் டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். பட் எல்லாருக்கும் அவங்க நினச்ச விஷயம் நடக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு பை ஆக்சிடென்ட் ஐ பிகேம் அன் ஆக்டர். ஸோ ஆக்டர் ஆனதுக்கப்புறம் அப்போவும் இன்னும் முயற்சி தேடி எப்படியாவது டைரக்டர் ஆகணும்னு தேடிக்கிற முயற்சி தான் எனக்கு கிடச்சிது இந்த கிராஸ் வந்து நான் பண்ண 1 வருஷத்துக்கு அப்புறம் டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஒரு வருஷம் அதில் நடித்தேன். அது கூடயும் எனக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, நடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கிடச்சி. அந்த ஒரு வருஷம் அதில் ட்ராவல் பண்ணி நடித்து அந்த ப்ரொடியூசர் டாக்டர் யூசுப் அஸ்லாமே என்னோடய பாஸு இன்ன வரைக்கும். ஸோ அவர் கொடுத்த வாய்ப்பு தான் எனக்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு. செகண்ட் இயர்லேருந்து டைரக்ஷன் பண்ண ஆரம்பித்து, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. கிராஸில் ஏன் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு 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 மோட்டிவேஷன் இருந்தது. இல்லைன்னு சொன்னால் நான் ஒரு 6 மாதம் தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ண நடிக்கிறதுக்கு, முடிச்சுட்டு நம்ம வேறு விஷயம் போயிடலாம், ஏன்னா டைரக்ஷனில் இருக்கணும், நம்ம இதிலே ஃபோக்கஸ் பண்ணோம்னா அப்புறம் திரும்ப ஆக்டர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன். அது அப்படி இப்படின்னு ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் அவர் எனக்கு டைரக்ஷனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால அப்படியே அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து மலை இண்டஸ்ட்ரியில் இருந்தேன், தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு வந்தது. உருவம், இன்னொன்று என்ன, ஆத்மா, உருவம், அப்புறம் தான் அண்டர்கவர் ராஸ்கல். ஸோ ஃபுல் ஃப்ளாச் ஒரு மலேசியன் தமிழ் படத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணேன்னு சொன்னால் அது அண்டர்கவர் ராஸ்கல். அண்டர்கவர் அல்லாரி பூ நீயே எப்படி அண்ணன் சொல்லும் போதே ஒரு ஆக்டர் டு டைரக்டர் வர்றது வந்து எவ்வளோ ஒரு விஷயம்ன்றது இருக்குது எனக்கு கேட்டாலே செதறது. இப்போ நிறைய பேர் வந்து டக்குன்னு வந்து நான் டக்குனு ஆக்டர் ஆகிடலாம், டக்குனு டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு வந்து இறங்குவாங்க. ஸோ ஒரு டைரக்டர் ஆகுறதுனா லீட் ஆஃப் ஷிப் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப தான் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு. ஸோ இல்லை அது எல்லா காலகட்டத்துலேயும் ஒரு விஷயம் நடக்கும்ல. இப்போ என் டைமில் வந்து நான் வந்து ஒரு டேரக்டர் ஆகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோட சீனியர்கள் கேட்டோமா அவங்க என்னோட இன்னும் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்காது. ஸோ அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ என் டைம்லையாவது மோஸ்ட் ப்ராபப்ளி ஹெட்ஃபோன்லாம் இருந்திருக்கலாம், அவங்க டைமில் ஃபோன் கூட இருந்திருக்காது. அப்போ அவங்க எப்படி ப்ரொடியூசரை போய் பார்த்துருப்பாங்க, டேரக்டர்ஸை பார்த்துருப்பாங்க. இப்போ நான் ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து மைதன் வர முன்னுக்கு நீங்கள் அது முன்னுக்கு நீங்கள் டைரக்டரிங் கோர்ஸ் வந்து இந்தியாவில் போய் படிச்சிங்க அப்படின்னு நான் ஒரு கேள்விப்பட்டேன். உண்மையா? இல்லை அப்படிதான் சில பேர் பொல்லை கலப்புனாங்க. சிகே ரொம்ப நாள் காணப்பட்டார், ஏன் தெரியுமா? அவர் இந்தியா போய் படிச்சுட்டு வந்தார் மைதன் விளையாடுறவனுக்கு அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க? அது ஸ்கூல் படிக்கிறப்ப? இல்லை நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அவங்க சொன்னாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. நான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அண்டர்கவர் ராஸ்கல் டைமில் வந்து ஓகே, அண்டர்கவர் ராஸ்கலில் வந்து நான் பண்ணும்போது நான் ரெண்டு படம் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னுக்கு ஆத்மா ஒன்று, உருவம் பண்ணேன், சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணேன். ஸோ அந்த டைமில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அண்டர்கவர் ராஸ்கல் ஆஃபர் வந்தது. ஸோ போலீஸ் ஸ்டோரின்றதுனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம அடிக்கடி கிராஸில் போலீஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுலேயும் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். யார் கூப்பிட்டாலும் முதல்ல நான் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி இது போலீஸ் கேரக்டரா, இல்லைனா வேணாம். போலீஸ் கேரக்டர்னா சத்தியமாக வேணாம், வேறு ரோலாக தான் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவ்வளோ ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு. எப்படி வந்து இந்தியாவில் வந்து கேப்டன்னா போலீஸ்னா, மலேசியாவில் வந்து போலீஸ்னா சீக்கிரம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து நீ கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட், அந்த இமேஜ்லேருந்து வெளியாகிறதுக்கு தான் நான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த அண்டர்கவர் ராஸ்கல் வந்து பை ஆக்சிடென்ட் திரும்ப வந்து அந்த ஹீரோ பண்ண வேண்டிய ஒரு வேலை பண்ண முடியாமல் போனதுனால ப்ரொடியூசர் ரொம்ப கேட்டுக்கிட்டாரு, நீங்கள் பண்ணி கொடுங்கன்ட்டு சொன்னேன். இதான் கடைசி, இதுக்கு மேலே கேட்காதீங்க, இதுக்கு மேலே என்ன கேட்டாலும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணது தான் அந்த அண்டர்கவர் ராஸ்கல். பட் அது வந்து என்னாச்சின்னு சொன்னால் கொஞ்சம் வைரல் ஆகி, அந்த டைமில் வைரல்ன்ற டேர்ம்ஸ் கிடையாது, அந்த டைமில் கொஞ்சம் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சு, எல்லோரும் பேச ஆரம்பிச்சு, சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் அந்த காலத்தில் வந்து வைரல் ஆகிறது பெரிய. ஆமாம். ஸோ அதை பேசி எல்லாருமே ஒரு ஆக்டரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நீங்கள் ஒரு ஹீரோவாகவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால தென் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து பண்ண மாட்டீங்களான்னு. அதில் உருவானது தான் மைந்தன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி சரி ஒரு படம் பண்ணுவோம், ஒரு ஆக்சுவல் ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணுவோம், மலேசியாலேயும் படம் பண்ண முடியும், மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக நான் பண்ணது தான் மைந்தன். அடுத்தது நீங்கள் என்னென்ன படம் வெளியாக்க போகிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. ஒரு 2 வருஷமாக நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். படம் பண்ண வேணாம், நடிக்க வேணாம் அப்படின்ற ஒரு சின்ன முடிவு எடுத்தது தான். திரும்ப மலே இண்டஸ்ட்ரியிலே கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இப்போ தான் முடித்தேன், ஒரு 8 months ஷூட் பண்ணோம் ஒரு சீரீஸு, போலீஸ் ப்ரோண்டோன்னு TV3 போவோம். எவ்ரி ஃப்ரைடே எனக்கு 10:30 TV3 போவோம். இப்போ ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 10 எபிசோட் போயிடுச்சு, இன்னும் மொத்தம் 33 எபிசோட் பண்ணோம். அது முடிக்கிறதுக்கு ஒரு 8 மாதம் ஆச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்லி இன்னொரு மலேசியன் சீரீஸ் பண்ண ஒன்று. பட் அஃப்கோர்ஸ் ஐ கேனாட் ரிவீல் த டைட்டில் நாள், அது வர்ற வரைக்கும். ஸோ அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ அது பண்ணியிருக்கேன், பண்ண வேணாம்னு நினச்சேன். பட் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணாங்க, கொஞ்சம் பேசினாங்க, சரி இப்போ பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பண்ணது தான் அது. அதுக்கு முன்னுக்கு ஏற்கனவே 2 சீரீஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெயின்டெயின் ஒன்று பண்ணேன், அப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை, ப்ரொடக்ஷனில் நடக்கும், மலையிலேயே வரும்,
குருதி மலைன்னு ஒரு சீரீஸ் பண்ணோம். ஸோ அந்த 2 சீரீஸ் அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணலை. இது வந்து ஓடிருமான்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். நான் இப்போ சொன்னால என்னோட 3வது படம். அது ரிலீஸ் பண்ணல இன்னும். பட் அது வந்து ஃபுல் டைரக்ஷன் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஹெவாக் பிரதர்ஸை நடிக்க வச்சுருக்கோம். ஸோ அது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி அதான் 2025 ரிலீஸ் பண்ண போகிறேன். அதுதான் என்னோட லேட்டஸ்ட்டாக இருக்கும். பட் ஷூட் பண்ணது கோவிட் டைம்லேயே பண்ணிட்டோம். கோவிட் முன்னுக்கே ஷூட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பட் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு 2025 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. சீக்கிரமாக ஃபேன்ஸ்க்குலாம் வந்து 2025 ஒரு ட்ரீட் இருக்குது. ஆமாம். ஓகே, மறக்காமல் இப்போ அடுத்த டேட்டில் பாருங்கள். ஸோ அதான் அதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேபி ஒன் ஃபார் த ரோடு ஏதாவது ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். மேபி ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் பண்ணலாம் தியேட்டருக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் பார்ப்போம் எப்படி எந்த அளவுக்கு போகுது. நம்ம பிளான் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நடக்கலையான்றது கையில் இருக்குது. அதுதான். ஓகே, இப்போ நீங்கள் படம் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஆனால் இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்து பார்க்குற மக்கள் இருப்பாங்க. ஓகே, அந்த மக்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு டைரக்டராக வந்து நீங்கள் ஒரு படம் பண்ண போதுனாக்கா கண்டிப்பாக அது ஒரு க்ரூ அண்ட் காஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்கமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கூட ஒர்க் பண்ணணும்னு நிறைய பேர் அப்கமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த அப்கமர்ஸ்க்கு எப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து நாட்டி ஏதாவது குரூவில் வேலை செய்யணும் ஏதாவது ஐடியா இருந்துச்சுனாக்கா எப்படி உங்களை நாடலாம், என்ன பண்ணலாம்? இல்லை, ஆக்சுவலி இது எப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, இப்போ அவங்க வந்து நான் முந்திலேருந்து இந்த விஷயத்த சொல்லுவேன். இப்போ ஒரு 10 பேர் வராங்கன்னா 10 பேருக்கும் ஆர்வம் இருக்கும். நான் நடிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் வருவாங்க. நான் அவங்கள்ட்ட உடனே நான் என்ன சொல்லணும்னா, நான் வந்து அவங்களுக்கு வந்து புரியாதான்னு எனக்கு தெரியல. பட் புரிஞ்சவங்களுக்கு புரியும். அந்த 10 பேரில் யார் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு புரியும். உண்மையிலே அது வரணும் அப்படின்றவங்களுக்கு புரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த 10 பேரில் நிச்சயமாக 10 பேருமே வந்து நிஜமாகவே சீரியஸ்லி அவங்க ஒரு நடிகராக வரணுன்ற எண்ணத்தில் வரமாட்டாங்க. அந்த 10 பேரில் நிச்சயமாக ஒரு சில பேர் எப்படின்னா மற்றவங்கள பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு நம்மளும் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருப்பாங்க. நம்ம வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து ஏன் ஆக்டர் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு உள்ளுக்கு அந்த உணர்வு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப தாங்க மாட்டாங்க. பட்டுன்னு 2-3 சான்ஸ் கிடைக்கல அப்படின்னோடனே நானும் ட்ரை பண்ணேன், எவனா எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ஓடி போயிடுவாங்க. அதாவது ஒரு 2-3 காஸ்டிங் கால் பண்ணிட்டு 4வது காஸ்டிங் கால் நான் பார்த்தேன் அந்த காலத்துல நான் பண்ணது அப்படின்னு பாருங்க. ஸோ கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ளே செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சீரியஸான ஆள் இல்லை. அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சாங்கன்னா அவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு. ஆமாம், எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ அந்த டிட்டர்மினேஷனோட நீங்கள் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறவங்க தான் அந்த கடைசி படியில் நிற்பாங்க. அப்போ அந்த 10 பேரில் நான் வந்து எனக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுனால மேபி ஒரு 5 வருஷம் சென்று அந்த 10 பேரில் யார் வந்து நின்னாங்களோ அவங்கள எனக்கு தெரியும். இந்த 10 பேரில் இவங்க தான் உண்மையிலே சீரியஸாக இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உண்மை. ஸோ அந்த 8 பேர் வந்து வச்சுக்கலாம், 2 பேர் தான் வந்தாங்க. அந்த 8 பேர் என்ன தான் குறை சொல்லியிருந்தாங்களோ அவங்க வந்து நம்மளுக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவையில்லாத ஒரு ஆளுங்க, கிவ் அப் பண்ணுற ஆளுங்க வந்து நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நானே வச்சுங்க, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது கூடயும் மனசுக்குள்ளே அந்த மாதிரி இருந்திருக்கோம். ஐயோ நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், இவர் கொடுக்கல வாய்ப்பு, அவர் கொடுக்கல வாய்ப்பு, ஒரு வேலைக்கு கொடுக்கல வாய்ப்பு. பட் அவர் சீட்டில் இப்போ நம்ம உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு தெரியும் ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னு. உண்மையிலே வாய்ப்பு கொடுக்கலன்னு இல்லை, அவருக்கே முதல்ல வாய்ப்பு கிடச்சிச்சான்னு தெரியல உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. ஸோ அது வந்து அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா எனக்கு அவங்க சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் தான் அது புரிஞ்சுது. நம்ம இவ்வளோ நாள் உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ தான் நம்மளுக்கு புரியுது. மற்றவங்க சான்ஸ் நம்மள்ட்ட கேட்கும் போது தான் நம்மளுக்கு புரியுது. இந்த நாக்காலில் உட்காந்துருக்கும் போது தான் தெரியுது உண்மையிலே நம்மளால் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா, இல்லை எப்போ அவங்களால இதுக்குள்ளே வர முடியும் அப்படின்றது அப்போ தான் நம்மளுக்கு புரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். பட் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. ஆமாண்ணா, அதாவது ஒரு பேஷனாக வெறி இருக்கணும். அந்த வெறி இல்லைனாக்கா நம்மள அந்த பசி அதாவது பசியோட போனால் தான் நம்மளுக்கு அந்த வந்து பசி தீரும். நான் போய்ட்டு சும்மா ருசிக்கு போயிட்டு அந்த பசியை சாப்பிட்டா எங்கள் அப்பா எப்பயும் சொல்லுவார், எப்பயுமே பசிக்காக சாப்பிடாத, இல்லை ருசிக்காக சாப்பிடாத, பசிக்காக சாப்பிட்றான்னு. ஸோ ருசிக்காக நீ பார்த்துட்டு இருந்தேனாக்கா அது வந்து உனக்கு அது கொஞ்சம் நேரம் தான் டேஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நீ போயிடுவேன். ஆனால் பசியோட ஒருத்தன் அதை சாப்பிட்டா தான் அந்த அதை கிடைக்கிறதுக்கு அது அவன் கஷ்டப்பட்டான், அது எப்படி அவன் மெயின்டைன் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். ஆமாம், இப்போ நானே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னு சொன்னால், நான் க்ரூவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து என்னை நல்லா வேலை வாங்குவாங்க. எப்படி வேலை வாங்குவாங்கன்னா எல்லா வேலையும் நான் செய்யணும். க்ரூ வேலையிலேருந்து தண்ணி கலக்கிறதுலேருந்து அயன் பண்ணுறது, சட்டை ஆர்டிஸ்டோட காஸ்டியூம் அயன் பண்ணுறதுல எல்லாமே நான் செய்யணும். பட் இதை வந்து ஒரு லைட்டிங் க்ரூ என்னை பார்த்துக்கிட்டு சொன்னால், நீ ஏன் இவ்வளோ வேலை செய்கிற, உன் வேலையை மட்டும் செய், மற்றது எல்லா வேலையும் நீ செஞ்சு என்ன உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னான். பட் எனக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னு சொன்னால், நான் ஏன் செய்கிறேன்னு சொன்னால் அவன் என்னை வேலை வாங்குறான்னு எனக்கு தெரியும். அவன் வேலை வாங்குறதுல எனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு கூட தான் நான் வேலை செய்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் அங்கே ஏன் அந்த வேலையை செஞ்சேன்னு சொன்னால்,
நாளைக்கு நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் அந்த டைரக்டர் பொசிஷனில் உட்காரும் போது அந்த சின்ன வேலை எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நான் செஞ்சுருக்கேன், அதுக்காக தான் நான் உட்காந்தேன் அப்படின்றது வந்து நான் மனசுக்குள்ளே, ஏன்னா அவன்கிட்ட சொல்ல முடியாதுல்ல அது. அப்படி சொன்னவன் வந்து கடைசியில் நான் டைரக்டர் ஆனப்போ அந்த லைட்டிங்காக இருந்தவன் அப்படியே லைட்டிங் மேனாக தான் இருந்தான் நான் டைரக்டராக இருக்கும்போது. நான் பெருமைக்கெலாம் சொல்லலை. என்னென்னு சொன்னால் நான் வந்து சின்ன பையனாக ஒரு குரூவாக இருக்கும்போது அவன் இங்கே வாடா போடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தால், நான் டைரக்டர் ஆகி உட்காரும் போது அவர் அதே இடத்துல உட்காந்துருக்காரு அந்த லைட்டிங் மேனாக எனக்கு புத்தி சொன்னவர். ஸோ இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னு சொன்னால், ஆரம்பத்தில் வந்து நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர போகிறீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டாக்கட்டும் பரவாயில்ல, மித்தவங்க உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க கூட பரவாயில்ல, அவங்க உங்களை பயன்படுத்திக்கிறாங்கன்னு இன்னும் பரவாயில்ல, பயன்படுத்திக்கிட்டோம். ஏன்னா அது இப்போ நான் அந்த சட்டை அயன் பண்ணதான் எனக்கு தெரியும், நாளைக்கு வந்து நான் டேரக்டராக உட்காந்துருக்கும் போது நீ ஒழுங்காக சட்டை அயன் பண்ணலன்னு என்னால் சொல்ல முடியும். எந்தெந்த கிராஃப்ட் இருக்கோ எல்லா கிராஃப்ட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் எவனும் என்னை ஏமாற்ற முடியாது. ஸோ அதனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் ஷேரிங் திஸ் எக்ஸாம்பிள், அதுக்கு தான் நான் ஷேர் பண்ணேன். ஓகே மக்களே, அதாவது என்னென்னா இப்போ நான் ஐபிச்சில் போனேன் இல்லை, அதாவது ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம வினோத் அவர்கள் சில கேம்களை வந்து அண்ணனுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃபார்மலாக போகுதுல்ல, ஃபார்மலாக போகாமல் கொஞ்சம் ஜாலியாக போவோம். ஓகே அண்ணே, ஏன்னா அண்ணன் இப்போ ட்ரூ ஆர்டர் ஏதாவது அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ட்ரூ ஆர்டர் ஏதாவது ஒன்று சொல்லுங்கண்ணா. தைரியமாக சொல்லுங்க. ட்ரூவா? ஓகே, இப்போ பாருங்க எப்படி கேட்பாப்ப வந்து அண்ணன் உங்களோட க்ரஷ் பேர் சொல்லுங்கண்ணே, அண்ணன் ஒரு காதலி பேர் சொல்லுங்கண்ணே, அண்ணன் வந்து நீங்க பண்ண லவுடர் பேர் சொல்லுங்கண்ணே. காதல் 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 உடுப்படை 4 விஷயம் கேட்க மாட்டேன். நீ என்ன நீங்க அதுல தானே நீ காதல் பத்தி பிடிக்காத. இப்ப அவரோட சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுல தான் அதோட ட்ரூவோட ஒரு அவர் சீக்கிரம் நீ என்ன பண்ண போற? அதுக்கு பேர் தான் ட்ரூ. நம்ம கேட்கறது ஒரு கேள்வி. நீ எது பண்ண டேர்னா எனக்கு ஒரு ஜோக்கான ஒரு டேர் யூஸ் நான் வந்திருக்கேன். என்னன்னா கொஞ்சம் ஃபன்னியாக போகிற மாதிரி ஒரு பர்சன் கால் பண்ணிட்டு நீங்கள் சீரியஸாக பேசுங்க. என்னன்னா வா சீக்கிரம் அவசரமாக ஜேபிக்கு போகணும். அவங்க கேட்பாங்க அகெயின் கேட்பாங்க ஏன்னு. இல்லை வா கிளம்பு சீக்கிரம் கிளம்பி நான் வந்துக்கிட்டு இருக்கேன், ஜேபி போகிறோம். ஒரு 2-3 நாட்டு இதே மாதிரி சொல்லிட்டு இல்லைடா அங்கே சாயா ஜோக்காக இருக்கான் போய் குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க, என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பப்ளிக்கிட்ட நம்ம காட்டுவோம். ஷர்வின் கால் பண்ணாமல் எந்நேரமும் என்ன நினச்சி ஜபம் பண்ணுற ஒருத்தர் தான். யார் அது? என் கூட்டாளி தான், நீங்கள் சும்மா பேசுங்க. ஹலோ ஹலோ விஷ்ணுவா? ஹலோ விஷ்ணுவா? அது விஷ்ணுவா? நீங்கள் சும்மா அப்படி பேசுங்க. வினோத் வினோத் என் பக்கத்தில் தான் இருக்கார். இப்போ போலீஸ் பற்றி பேசுங்க. ரீசெண்டாக உங்களுக்கு தான் கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். 1 week later. ஹலோ ஹலோ, நீங்கள் வினோதோட ஃப்ரெண்டா விஷ்ணுவா? ஆமாம், யார் பேசுங்க? நான் இப்போ தான் இந்த இடம் பேர் தெரியல. அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருக்கார். ஸோ ஆமாம் வினோத் சொன்னார். விஷ்ணுன்னு இருப்பார், ஃபோனில் கால் பண்ணுங்கன்னாரு. அதான் அடிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா அவரை? இது இப்போ ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு திங்குவம் போகிற ரைமாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அதனால் அவர் கால் பண்ண சொன்னார். ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, பட் கால் தான் கொஞ்சம் முறிஞ்சிச்சு. ஸோ அதனால் ரொம்ப பெயினில் இருந்தார். இருக்கானே? ஆமாம், ஆம்புலன்ஸ் அங்கே தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா கொஞ்சம் ஹெல்ப் கேட்டார். வீட்டில் போய்ட்டு உங்கள் மாதர்லாம் கூப்பிட்டு வர முடியுமா அப்படின்னு. அங்கே அந்த நம்பருக்கு அடிக்குங்க, இந்த நம்பருக்கு அடிங்க எனக்கு இப்போ கொஞ்சத்தில். ஓகே ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு தான். இந்நேரத்துக்கு கூட கிளம்பிக்கிட்டு வந்துருவான் எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு வந்துருவான் இன்னும் கொஞ்சத்துல. ஐயோ யாருக்கு அடிக்கிறான்னு தெரியலையே. இருங்க எவனுக்கும் அடிச்சுக்கிட்டு போல. இருங்க ஆர்ஐபி வினோத் போட்டானா? ஆர்ஐபி போட்டுருக்கேன். ஹலோ
நண்பா ஓ நண்பா ஏய் டேய் நான் தான்டா சொல்லு. ஒன்றும் இல்லடா ஒரு சும்மா ப்ராங்க்கு. நான் சொல்லலை, எடுத்ததுமே அவன் நல்ல வார்த்தையில தான் பேசுகிறான். அதுதான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, நாங்கள் டீன்னு போட்டுடுறோம். முடிச்சுக்கலாம்ப்பா, இதுக்கே மூச்சு வாங்குதுப்பா. ஓகே முடியல. ஓகே முடிச்சுக்கோ. எனக்கு மூச்சு வாங்குது, முடிச்சிருங்க. எங்களை நம்பி வந்ததுக்கும் இந்த நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றின்னு. அதே மாதிரி இந்த வீடியோ போய் நீங்கள் சும்மா பார்க்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் வயிற்று பொழப்புக்காக அண்ணா சுரேஷ் டீம் டேட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சுரேஷ் டீம் எனக்கு என் ஒரு ஃபேன் மேட்டாக ஒரு ஆசை, ரிக்வஸ்ட். அண்ணனை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு, அதுக்கு சான்ஸ் இருக்கா? அதான் இந்த 2025 பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் ஓகே ஆனிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. ஓகேங்க. சுரேஷ் டீம் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே சர்ப்ரைஸ் பண்ணுங்க. போட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, சூர்யா ஸ்ட்ரீம் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணுங்க. ஓகே 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 தேங்க்யூ முடிச்சுக்குவோம். கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே. அதாவது அப்புறம் அந்த வினோத் அந்த பையன் கேட்ட வீடியோ ஆடியோ வந்து நான் தனியாக லிங்க் பண்ணி விடுறேன். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ.